எப்சின் ஃபைல்ஸ்ல புட்டினுடைய பேர் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த வீடியோவே ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கிடையாது. நான் சொல்ல வந்தது ரெண்டு பேருடைய பேருமே கிட்டத்தட்ட 1000 முறை பிரசன்ட் ஆயிருக்கு. அதே சமயம் ஒருத்தவங்களுடைய நேம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனாலயே அவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ட்ரம்புடைய விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் எப்சின் கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நிறைய இருக்கு. ஆனா அதுவே புட்டின் கூட இருந்திருக்கிறாரான்னு சொல்லி கேட்டா கிடையாது. அப்புறம் எப்படி புட்டினுடைய பேர் 1000 முறை பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்சின் ஃபைல்ஸ் தான் புட்டினை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. பட் ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, அதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரம்ப் குற்றவாளியா இல்லையா? இதுவரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரிலீஸ் பண்ண ஃபைல்ல ட்ரம்ப் அவர்களை குற்றவாளியா நிப்பாட்டுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மேபி அவர் கூட இவர் தொடர்புல இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வேணா இருக்கு. அதை தாண்டி மைனர் கேர்ள்ஸ் கூட ட்ரம்ப் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நான் சொன்னது இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எப்சின் ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்சின் ஃபைல்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய நபர்கள் ஏறக்கூடிய இந்த உலகத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கவங்க. அப்படின்னா அதனுடைய விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க.